நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். எங்கும் ஆராதனையிலே பங்கு கொள்ளவில்லையானால் ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗದಿದ್ದರೆ ಧಾರಾಳವಾಗಿ எங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்க உங்களை உற்சாகப்படுத்துங்கள். ಧಾರಾಳವಾಗಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ನೀವು ಆರಾಧಿಸುವಂತೆ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. சோ எடுத்தவர்கள் வாசிப்போம். ತೆಗೆದವರು ಓದೋಣ. மத்தேயு எழுதின சுவிசேஷம். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ. Book of Matthew 16 verse 18. ಆಗ ಆತನು ನಾನು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದೇನೆಂಬುದನ್ನು ಯಾರಿಗೆ ಹೇಳಬೇಡರೆಂದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದನು. 16:18. ಮತ್ತು ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅದೇನೆಂದರೆ ನೀನು ಪೇತ್ರನು, ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಪಾತಾಳ ಲೋಕದ ಬಲವು ಅದನ್ನು ತೋರಿಸಲಾರದು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. போன வாரத்தினுடைய ಕಳೆದ ವಾರದ செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸಲು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ಕಳೆದ ವಾರ உலகம் முழுவதும் ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ அவருடைய உயிர்த்தெழுந்த ஆராதனையை ಅವರು ಪುನರುತ್ಥಾನದ ಆರಾಧನೆಯನ್ನ எல்லாரும் அனுசரித்தார்கள். ಎಲ್ಲರೂ ಆಚರಣೆ ಮಾಡಿದರು. அதனுடைய தொடர்ச்சியை நான் முடிக்க விரும்புகிறேன். ಅದರ ಕೊನೆಯದಾಗಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. நமக்கு நேரம் வேற இல்லை. ನಮಗೆ ಸಮಯ ಬೇರೆ ಇಲ್ಲ. அடுத்து நம்முடைய ஐ கேம்புக்காய் நாம் ಆಯತ್ತமாக ಮತ್ತೆ ನಾವು ಐ ಕ್ಯಾಂಪಿಗಾಗಿ ಸಿದ್ಧತೆಯಾಗಬೇಕು. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾರೆ. தேவனுடைய உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம், ದೇವರು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿರುವಂತ இயேசு இந்த பூமிக்கு வந்தது, ಯೇಸು ಈ ಭೂಮಿಗೆ அவர் ಬಂದಿರುವುದು, மரித்தது, ಅವರು ಸತ್ತಿದ್ದು, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, ಅವರು ಮಣ್ಣು அவர் ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವುದು, எழும்பது, ಅವರು ಎದ್ದಿರುವುದು, இதெல்லாம் ಇದೆಲ್ಲವೂ எதர்ச்சியாய் நடந்ததல்ல. ಇದು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಡೆದಿದಂತಲ್ಲ. So, இதெல்லாம் திட்டமிட்டு நடைபெற்றது. ಇದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿರುವಂತದ್ದು. ஏற்கனவே ಮೊದಲೇ பிதாவாம் தெய்வம் ತಂದೆಯಾದ ದೇವರು அவர் எடுத்ததான ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡಿರುವ திட்டங்களை நிறைவேற்றுகிறவர். ತೀರ್ಮಾನಗಳನ್ನು அவர் ನೆರವೇರಿಸುವವರು, சொன்னதை செய்து முடிக்க ಅವರು ಹೇಳಿದ್ದು ಮಾಡಿ தன்னுடைய ಮುಗಿಸಲು வார்த்தையிலே மிகவும் அவர் தನ್ನ வைராக்கியம் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இயேசு உயிர்த்தெழுந்தார். ಯೇಸು ಪುನರ್ತನವಾದರು. இதற்காக ಏನಕ್ಕಾಗಿ? தம்மை பின்பற்றுகிறவர்களை ತನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಿಗೆ சாட்சி உள்ளவனாய் இந்த பூமியில் நிறுத்த, ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲು. இரண்டாவதாக ಎರಡನೇದು, நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ சபையை ஸ்தாபிக்க, ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಲು, ஹalleluya, ஹalleluya, சாட்சியை ஏற்படுத்த, ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು, இரண்டாவது ಎರಡನೆಯದು சபையை ஸ்தாபிக்க, ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಲು, ஹalleluya, ஹalleluya, சபை சாதாரணமாக ಸಾಧಾರಣವಾಗಿ ஸ்தாபித்து விட முடியாது. ಸ್ಥಾಪಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இங்கு பல சபைகள், ಅನೇಕ ಸಭೆಗಳು, நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்கு. 100ಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಸಭೆಗಳಿದೆ. நிறைய சபைகள் ತುಂಬಾ ಸಭೆಗಳು எல்லா இடங்களிலும் பெருகி இருக்கிறது. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ತುಂಬಿದೆ. ಆದರೂ ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த அடையாளங்கள், ಆದಿ ಅಪೊಸ್ತಲ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಗುರುತುಗಳು, ஆதி அப்போஸ்தல சபைகளிலே ಆದಿ ಅಪೊಸ್ತಲ தேவ ಸಭೆಗಳಲ್ಲಿ ஆவியானவர் கிரியை செய்தது போல ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ இப்பொழுது கிரியை செய்கிறாரா ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರಾ என்று பார்த்தீங்கன்னா ನೋಡುದಾದ್ರೆ இல்ல. ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಕಾರಣ தேவன் ஸ்தாபிக்காத, ದೇವರು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡದೆ சபையை ஸ்தாபித்துக் கொள்ளுகிற, ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವ, பிழைப்பாக, ಬೆಳೆಯುವಂತೆಯೋ, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ತನ್ನ ಜೀವನಕ್ಕಾಗಿಯೋ ஏராளமான ஊழியர்கள் சபை பெருகி இருக்கிறது. ಏರಳವಾದಂತ ಸೇವಕರು ತುಂಬಿದ್ದಾರೆ. அது சபை அல்ல, ಅದು ಸಭೆಯಲ್ಲ. தெய்வம் நியமித்தது சபையாகும். ದೇವರು ನೇಮಿಸಿದ அது ಸಭೆಯಾಗಿದೆ. சொந்த கட்டடமோ, ಅದು ಸ್ವಂತ அது ಕಟ್ಟಡವೋ, வாடகை இடமோ, ಅದು ಬಾಡಿಗೆ ಸ್ಥಳವೋ, அது பிரச்சனை அல்ல. ಅದು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. தெய்வம் அழைத்திருக்க வேண்டும். ದೇವರು ಕರೆಯಬೇಕು. தெய்வம் ದೇವರು அழைத்த ஊழியனுக்கு ಕರ್ತ ಸೇವಕರಿಗೆ தெளிவான தரிசனம் கொடுத்திருக்க தெளிவான வேண்டும். ದರ್ಶನಗಳು ಕೊಡಬೇಕು. தெளிவான வெளிப்பாடு இருக்க வேண்டும். ತಿಳಿಯಾದ ಪ್ರಕಟಣೆಗಳು அந்த ಇರಬೇಕು. தெளிவோடு கூட ಆ ತಿಳಿವೊಂದಿಗೆ அவன் ஊழியத்தை, ಸೇವೆಯನ್ನು, சபையை ஸ்தாபிக்கும் போது ಸಭೆ ಸ್ಥಾಪಿಸುವಾಗ அந்த சபையை ಆ ಸಭೆ பாதாளம் மேற்கொள்ள தெய்வம் அனுமதிப்பதில்லை. ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸಲು ದೇವರ ಅನುಮತಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. மனிதன் அல்ல, ಮನುಷ್ಯನಲ್ಲ. மனிதனை விட பெரியவன் பிசாசாகும். ಮನುಷ್ಯನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು ಸೈತಾನಾಗಿದ್ದಾನೆ. தேவனை விட சிறியவனாகும். ದೇವರಿಗಿಂತ இந்த ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದಾನೆ. பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ மனிதனுக்கெல்லாம் மேலே இருக்கிறதான, ಮನುಷ್ಯನಿಗಿರುವ ಮೇಲೆ ಇರುವ, மனித குலத்தை கெடுக்கிறதான, ಮನುಷ್ಯ ಕುಲವನ್ನು ಹಾಳು ಮಾಡುವ, மனு குலத்தை பாழாக்குகிறதான ಮನುಷ್ಯ ಕುಲವನ್ನು ಹಾಳು
ಹಾಳು ಮಾಡುವ பிசாசனுடைய கிரியைகள், ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು, பிசாசனுடைய தந்திரங்கள் ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳು சபையை ஒரு நாளும் சேதப்படுத்தாது, ಸಭೆಯನ್ನು ಸೇದಪಡಿಸುವುದಿಲ್ಲ, சபைக்கு விரோதமாய் அது எழும்பாது என்று சொல்லி ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅದು ಎದ್ದೊಳೆದು ಅಂತ ಹೇಳಿ வானத்திற்கும் பூமிக்குமான தெய்வம் ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗಿರುವ ದೇವರು சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். ಸಭೆಗೆ ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. இப்படிப்பட்ட சபையோடு ஐக்கியம் வைத்திருக்கிற ಈ ರೀತಿ ಸಭೆ ಇರುವ ಐಕ್ಯಪಟ್ಟಿರುವ ನಮ್ಮನ್ನ மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿಯೂ விசுவாசிகளை ವಿಶ್ವಾಸಿಗಳು சாட்சிகளாய் ஏற்படுத்துகிறார். ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. தம்மை பின்பற்றின சீஷர்களை சாட்சிகளாய் நிறுத்தினார். ತನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಶಿಷ್ಯರನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. அவர்களே சபை ஸ்தாபித்தார். ಅವರಿಂದ ಸಭೆ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದರು. அங்கே வந்த ಅಲ್ಲಿ ಬಂದಿರುವ இயேசுவை அறிந்து கொண்ட ಯೇಸುವನ್ನು அவருடைய ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ வார்த்தைக்கு செவி கொடுத்த ದೇವರ ವಾಕ್ಯ ಕಿವಿಗೊಟ್ಟಿರುವ பேதுருடைய பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிந்து ದೇವರ ಪ್ರಸಂಗಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ரட்சிக்கப்பட்ட விசுவாச குடும்பங்களை ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ವಿಶ್ವಾಸ ಕುಟುಂಬಗಳು சாட்சியாய் ஏற்படுத்தவே ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಏರ್ಪಡಿಸಲು இயேசு உயிர்த்தெழுந்தார். ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನವಾದರು. ಹalleluya. ஆதலால் அந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் ಆ ಪುನರುತ್ಥಾನವಾದ ದೇವರು பேதுருவை அழைத்து ಪೇತ್ರನ ಕರೆದು அவனுக்கு சொன்னார், ಅವರಿಗೆ ಹೇಳಿದರು, பேதுருவே, ಪೇತ್ರನೇ, நீನು பேதுருவாய் இருக்கிறபடியால் ಪೇತ್ರ ಆಗಿರುವುದರಿಂದ இந்த கல்லின் மேல் ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ உன்மேல் என் சபையை கட்டுவே. ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆ. அல்லேலூயா. ஹalleluya. உன் மேல சபையை கட்டுவே. ಇದರ ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆ. இந்த சபையை ಈ ಸಭೆಯನ್ನ இந்த உலகத்தின் அதிபதி ஜெயிப்பதில்லை. ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿ ಜಯಿಸೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. பின்பு ಮತ್ತೆ கொரிந்தியர்ல ಕೊರಿಂಥಿಯದಲ್ಲಿ நிருபங்களை நாம் ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ನಾವು வாசிக்க ಓದೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நாமெல்லರೂ ಸಭೆಯ சபையினுடைய அவயவங்களாய் இருக்கிறோம். ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. தலையாய் கிறிஸ்து செயல்படுகிறார் ತಲೆಯಾಗಿ என்று ಕ್ರಿಸ್ತ சொல்லி. ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்போ இந்த சபை ದೇವರು பட்ட பாடுகள்னால ಪಟ್ಟ ಪಾಡುಗಳಿಂದ பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு ಪಾಪ ಸಮಯ உண்டானது. ನಿಶ್ಚಯ ಆಗಿರುವುದು. இந்த பூமியிலே சபை இடிக்கப்பட்டு ಸಭೆ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟು சபை பாழாக்கப்பட்டு ಸಭೆ ಹಾಳಾಗಲ್ಪಟ್ಟು தேவ மகிமை அற்று ದೇವರ ಮಹಿಮೆ சபை ಇಲ್ಲದಂತೆ இருந்தபோது ಸಭೆ ಇದ್ದಾಗ தேவன் சபையை ஸ்தாபிக்க ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಲು பரிசுத்தாவியின் நிறைவோடு கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளுகிற ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿ ಅದನ್ನ ನಡೆಸುವಂತೆಯೂ இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தின் ಪಂಚಶತಮಾನ ಸಭೆಗಳನ್ನು அவர் ஸ்தாபித்தார். ಅವರು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದರು. பெந்தெக்கோஸ்தே சபை என்பது ಪಂಚಶತಮಾನ ಸಭೆ ಎಂಬುದು இப்படி ஆராதிக்கிற சபையினுடைய அடையாளம் அல்ல. ಈ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಗುರುತುಗಳಲ್ಲ. அது ஒரு பண்டிகையின் நாள். ಅದೊಂದು ಹಬ್ಬದ ದಿನ. அன்று பரிசுத்தாவியானவர் பூமியின் மேல் இறங்கினார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದರು. அன்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின நாள். ದೇವರು ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನಗಳು ಆ ದಿನವೇ ನೆರವೇರಿದ ದಿನ. அதே பெந்தெக்கோஸ்தே சபைகளாய் இன்று அடையாளமாய் மாறினது. ಪಂಚಶತಮಾನ ಸಭೆಗಳೊಂದು ಗುರುತಾಗಿ ಹೇಳುವಂತದಾಗಿದೆ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இந்த சபையை ಈ ಸಭೆ பாதாளம் என்ன பண்ணாது? ಪಾತಾಳ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. பாதாளத்தின் அதிபதி ಪಾತಾಳದ ಅಧಿಪತಿ விழுந்து போன ಬಿದ್ದು தூதனானவன் ಹೋಗಿರೋ ದೂತನು இதை மேற்கொள்ள மாட்டான் என்று சொல்லி ಇದು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ மரணத்தை ஜெயித்த கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದ ದೇವರು ನಮಗೆ ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப கட்டடம் அல்ல, ಕಟ್ಟಡವಲ್ಲ, இங்கே கூடி வந்திருக்கிறதான நம்மை, ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ ನಾವು, கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களை, ಕೇಳುವಂತ ನೀವುಗಳು, நம்முடைய சரீரத்தை, நம்ம ಶರೀರವನ್ನ, நம்முடைய குடும்பத்தை, நம்ம ಕುಟುಂಬವನ್ನ, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம ಮಕ್ಕಳನ್ನ, நம்முடைய பொருளாதாரத்தை ನಮ್ಮ ವಸ್ತುಗಳನ್ನ தொடுவதற்கு பிசாசுக்கு அனுமதி இல்லை. ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸೈತಾನನಿಗೆ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ சம்பாதித்த ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಸಭೆಯಾಗಿದೆ. சொந்த ரத்தத்தினாலே ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ மீட்டெடுத்த ರಕ್ಷಣೆ ಮಾಡಿರುವ சபையாಗಿದೆ. ஹalleluya. உங்களை அவர் ரட்சித்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. உங்களுக்காக அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಅವರು ಕ್ರಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கான விலையை அவர் ನಿಮಗಿರುವ கொடுத்திருக்கிறார். ಬೆಲೆಯನ್ನು ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು வெளியேற பெற்றவர்களாய் தேவ கரத்திலே இருக்கிறோம். ಬೆಲೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಆದ್ದರಿಂದ கர்த்தர் பேதுருக்கு சொன்னார், ಅದರಿಂದ ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳಿದರು, இந்த சபையை, ಈ ಸಭೆ, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், ನೀನು ಆರಿಸಿಕೊಂಡವನು, மேல் நான் இந்த சபை என்ன ಇದರ பண்ணுகிறேன், ಮೇಲೆ ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, ஸ்தாபிக்கிறேன். ಸಭೆಯನ್ನು இதை ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ. ஒருத்தனும் என்ன பண்ணுவதில்லை, ಒಬ್ಬರು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, கூட்டவும் முடியாது, ಅದನ್ನ ಮುಚ್ಚಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, எதிர்க்கவும் முடியாது. ಅದು ತೆಗೆಯುವುದಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹalleluya. ಯಾಕೆ? அவர் வானத்திற்கும் பூமிக்குமானது. ಅವರು ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கேட்டுக்கொண்டு இருக்கிறதா நம் வாழ்விலே ಕೇಳುತ್ತಿರುವ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ
சூழ்நிலைகள், நம்முடைய ನಮ್ಮ ಸಂದರ್ಭಗಳು, ನಮ್ಮ ಹೋರಾಟಗಳು, நம்முடைய பிரச்சனைகள், ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆಗಳು, நாம் சந்திக்கிற காரியங்களை ಸಂಧಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ வைத்து நம்முடைய கிறிஸ்தவத்தை நாம் அளவிடுவோமானால் ನಾವು ಲೆಕ್ಕ ಮಾಡುವುದಾದರೆ நம்முடைய விசுவாசம் குந்தி போகும். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಕುಂದಿ ಹೋಗುತ್ತದೆ. பிரச்சனை ஏன் வந்தது, ಪ್ರಶ್ನೆ ಏನಕ್ಕೆ ಬಂತು அப்படின்னு ಆ ರೀತಿ நம்ம யோசிக்கிறத ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ சமூகத்துல போய் உட்கார்ந்து ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂತು இவைகளெல்லாம் ஏன் ஆண்டவரே ದೇವರೇ ಇದೆಲ್ಲ ಏನು அப்படின்னு நம்ம கேட்டா ನಾವು ಕೇಳಿದ್ರೆ அப்ப அவர் சொல்லுவா, ಆಗ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ நாம் என்னென்ன தவறு பண்ணினோம், ನಾವು ಏನೇನು ತಪ್ಪುಗಳು ಮಾಡಿದ್ದೇವೆ ಅಂತ, எங்கெல்லாம் கவனக்குறைவாய் இருந்தோம், ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಮಗೆ ಗಮನ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು, எங்கெல்லாம் ಎಲ್ಲೆಲ್ಲ நாம் இடம் கொடுத்தோம், ನಾವು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟೆವು, ஆதலால் வந்த ಅದರಿಂದ ಬಂದ பிரச்சனைகள் என்ன ಪ್ರಶ್ನೆಗಳು ಏನು என்பதை அவர் அடையாளம் ಎಂದು காட்டி ಗುರುತನ್ನು ತೋರಿಸಿ அதனின்று வெளிவருவதற்கு, ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ, அதனின்று விடுவிக்க ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ அவர் ಮಾಡಲು வல்லவராய் ಅವರು இருக்கிறபடினாலே ಶಕ್ತರಾಗಿರುವುದರಿಂದ அவர் நமக்கு ಅವರು ನಮಗೆ வழிகாட்டுகிறவராய் ದಾರಿಯನ್ನು இருக்கிறார். ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಹalleluya. சபை ஒன்றுதான் ಸಭೆ ಒಂದೇ, பரலோகத்துக்கான வாசலாய் இந்த பூமியில் தெய்வம் ಪರಲೋಕಕ್ಕೆ நியமித்திருக்கிறார். ಹೋಗುವ ದಾರಿ ಒಂದೇ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனாலதான் ಅದರಿಂದನೇ ಇದಕ್ಕೆ ವಿರೋಧமாய் சத்துரு எழும்ப முடியாது. ಇದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಶತ್ರು ಎದ್ದೇಳೋದಿಲ್ಲ. ஆனா சபைகள்ல ಸಭೆಗಳಲ್ಲಿ பிசாசு எழும்புறான் ಪಿಸಾಸಿ ಹೇಳ್ತಾನೆ அப்படின்னு சொல்லுவாங்க. ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ. பிசாசு எழும்ப மாட்டான், ಸೈತಾನ ಎದ್ದೇಳೋದಿಲ್ಲ, விசுவாசிகள் ವಿಶ್ವಾಸಿಗಳು சபைக்கு விரோதமா எழும், ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳ್ತಾರೆ. பாஸ்டருக்கு விரோதமா ಪಾಸ್ಟ್ಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ எழும்பும் பல சபைகள்ல ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ இப்படி பல சாட்சிகள் உண்டு. ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அன்னைக்கு கேள்விப்பட்டேன், ಅವತ್ತು ಕೇಳಲ್ಪಟ್ಟೆವು, இதே பெங்களூர்ல ಇದೇ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ விசுவாசிக்கு விரோதமா பாஸ்ட் மக எழும்புனாலாம். ಆ ವಿಶ್ವಾಸಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಸ್ಟದ ಮಗ ಎದ್ದೇಳಿದ್ರು. எப்படி? ಯಾವ ರೀತಿ? ஒரே குடும்பம், ಒಂದೇ ಕುಟುಂಬ, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ಕರ್ತನ ಆರಾಧನೆ ಮಾಡೋ ಮಕ್ಕಳಿಗೆ சத்துரு எங்க இருந்து வரணும், ಎಲ್ಲಿ? வெளியில இருக்கணும். ಹೊರಗಡೆ ಇರಬೇಕು. பாஸ்ட் மகளே ಪಾಸ್ಟ್ ಮಗಳೇ ஒரு விசுவாச குடும்பத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಕುಟುಂಬವನ್ನು ಹಾಳು ಮಾಡಿಬಿಟ್ಟು, அருமையான விசுவாசி இல்ல, அருமையான பாஸ்டர் இல்ல, ಅದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಪಾಸ್ಟ್, ಒಳ್ಳೆಯ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಅಲ್ವಾ? அல்லேலூயா. பாவம் அவர்கள் ಅವರುಗಳು தங்கள் விசுவாச வாழ்க்கை விட்டு ವಿಶ್ವಾಸ ಜೀವನವನ್ನು விலகி ಬಿಟ್ಟು போக இருந்தபோது ಅವರು ದೂರವಾಗಿ ಹೋಗುವಾಗ இன்னொரு சபை விசுவாசி ಇನ್ನೊಂದು ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿ அவர்களை ஆறுதல் படுத்தி, ಅವರಿಗೆ ಆಶ್ವಾಸನೆಯನ್ನು அவர்களை ಕೊಟ್ಟು தைரியப்படுத்தி, ಅವರಿಗೆ ಧೈರ್ಯಪಡಿಸಿ விசுவாசத்திலே ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ கிறிஸ்துவிலே வளர்ந்து பெருக ಕ್ರಿಸ್ತುವಲ್ಲಿ ಬೆಳೆದು ಬರಲು அவர்களுக்கு ಅವರಿಗೆ அவர்கள் வழிகாட்டியாய் ಅವರಿಗೆ இருந்தார்கள். ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದರು. ಹalleluya. இப்படிப்பட்டவர்களாய் இருப்பவர்கள் தான் தெய்வம் அழைத்தவர்களாக. ಈ ರೀತಿ ಇರುವವರು ಮಾತ್ರ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. பாடல் பாடுகிறது, ಹಾಡು ಹೇಳುವುದು, இல்ல பிரசங்கிப்பது, ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು, இல்ல ஊழியம் செய்வது, ಸೇವೆ ಮಾಡುವುದು, இந்த போர்வேளை இருக்கிற பலர் உண்டு. ಅನೇಕ ಬೋರ್ವೆ ಹಾಕಿಕೊಂಡಿರುವವರಿದ್ದಾರೆ. அவர்களை குறித்து வேதம் நமக்கு அடையாளம் கொடுக்கவில்லை. ಅವರ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ வேதம் அழைக்கப்பட்டவனை குறித்து அடையாளம் கொடுக்கிறது. ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರ ಕುರಿತಾಗಿ ಗುರುತಾಗಿ ಹೇಳಿದೆ. தேவன் அழைத்திருப்பார், ದೇವರು ಕರೆದಿರುವುದಾದರೆ அவனுக்கு முன்பு பிசாசு ಅವರ ಮುಂದೆ ಸೈತಾನನು நடுங்க ஆரம்பிக்கும். ನಡುಗಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. நான் சென்னையில ஊழியம் செய்யும் போது ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ அடிக்கடி ಸೇವೆ ಮಾಡಿ ಪದೇ ಪದೇ ஊழியர் கூட்டத்துல நான் சொல்லுவேன், ಸೇವಕರ ಕೂಟದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ, நாங்க ನಾವು பேய் ஓட்டுவோம் பாஸ்டர். ದೆವ್ವಗಳನ್ನ ಓಡಿಸ್ತೇವೆ ಅಂತ. ஆனா ಆದ್ರೆ அவனுடைய கேரக்டரை பார்த்தா, ಅವರ ಗುಣಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ, அவனுடைய பேச்சு, ಅವರ ಮಾತು, அவனுடைய ಅವರ நடவடிக்கைகள், ನಡತೆಗಳು, அவனுடைய செயல்பாடுகள் ಅವರ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ இவன் கிறிஸ்தவனே அல்லன்னு காமிக்கும். ಕ್ರಿಸ್ತರೇ ಅಲ್ಲ ಎಂದು ஆனா அவன் ತೋರಿಸುತ್ತೆ. தன்னை ஊழியனாக அடையாளப்படுத்தி, ತನ್ನ ಸೇವಕರಾಗಿ ಗುರುತಾಗಿ நான் ಹೇಳಿ, பேய் ಓட்டுகிற கிருபை பெற்றவன் என்று சொல்லுவான். ನಾನು ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸುವ ಕೃಪೆ ಹೊಂದಿದವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, பேய் சும்மா ஓடல, ದೆವ್ವ ಸುಮ್ಮನೆ ಓಡೋದಿಲ್ಲ. என்னை விட பெரிய பேய் வந்திருக்கேன்னு நான் போறேன்னு போச்சு. ನನಗಿಂತ ದೊಡ್ಡ ದೆವ್ವ ಬಂದಿದ್ದ ದೆವ್ವ ಹೋಗ್ಬಿಡ್ತು. அல்லேலூயா. ಹalleluya. இயேசுவின் நாமத்தினால ஓடல, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಓಡಲಿಲ್ಲ. எனக்கு அப்ப நீ வந்திருக்கிற, ಅಪ್ಪನಾಗಿ ನೀ ಬಂದಿದ್ಯಾ, அதனால நான் விளைவிக்கிறேன்னு. ಅದರಿಂದ ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಹೋಯ್ತದು. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. பெங்களூர்ல கூட ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ கொரோனா முடிஞ்சு ಕೊರೋನಾ ಮುಗಿದು ஒரு ஊழியக்கார கூட்டம், ಒಂದು ಸೇವಕರ ಕೂಟ, உபவாச கூட்டத்துல பிரசங்கிக்க கூப்பிட்டானு. ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ಕರೆದರು. போயிருந்தேன், ನಾವು ಹೋಗಿದ್ದೆ. அங்க கூட ಅಲ್ಲಿ ಕೂಡ சாட்சி நேரம் கொடுத்தான். ಸಾಕ್ಷಿ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. எல்லாம் பாஸ்டருங்க, ಎಲ್ಲಾ ಪಾಸ್ಟ್ಗಳೇ, ஒண்ணு விசுவாசியங்க இல்ல. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಲ್ಲ. ஒவ்வொரு பாஸ்டர் சொல்ற சாட்சி எல்லாம் கேட்டா, ಒಂದೊಂದು ಪಾಸ್ಟ್ಗಳು ಹೇಳುವಂತ ಸಾಕ್ಷಿನ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು அவங்க முன்னாடி ஒண்ணும் இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. ಅವರ ಮುಂದೆ ನನಗೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಆಯ್ತು. கெஸ்ட் நான் தான். ಗೆಸ್ಟ್ ನಾನೇ. நான் வெளியில ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ನಾನು ಹೊರಗಡೆ
ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. சாட்சி சொல்றாங்க. ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ. ஒருத்தர் சாட்சி சொல்றா, ಒಬ್ಬರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் பேய் ಓಟುகிற கிருபை பெற்றவன், ನಾನು ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸುವ ಕೃಪೆ நான் ಹೊಂದಿದವನು, அங்க போய் பேய் ஓட்டுனேன், ನಾನು ಅಲ್ಲೋಗಿ ದೆವ್ವ ಓಡಿಸಿದೆ, எனக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க, ನನಗೆ ಸ್ಕೂಟರ್ ಕೊಟ್ಟರು, நான் இங்க போய் பேய் ஓட்டுனேன், ನಾನು ಇಲ್ಲೋಗಿ ದೆವ್ವ ಓಡಿಸಿದೆ, எனக்கு மோதிரம் போட்டு விட்டாங்க, ನನಗೆ ಉಂಗುರವನ್ನು ಹಾಕಿ ಕೊಟ್ಟರು, நான் அங்க போய் பேய் ஓட்டுனேன், ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ದೆವ್ವ ಓಡಿಸಿದೆ, என்ன ಫ್ಲೈಟ್ல டெல்லி கூட்டு போனாங்க, ನನ್ನನ್ನು ವಿಮಾನದಲ್ಲಿ ಡೆಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು என்ன ಹೋಗಿದ್ರು, கண்டா பேய நடுங்கும் ನನ್ನನ್ನು ನೋಡಿದ ದೆವ್ವ ನಡುಗುತ್ತದೆ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ಒಬ್ಬ ಹೇಳ್ದ. அதை தொடர்ந்து ಬಿಡದೆ ஒரு 2-3 பாஸ்டர் அவங்களும் அள்ளி விட்டாங்க. ಇನ್ನೊಂದ್ 2-3 ಪಾಸ್ಟ್ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் ದೇವರು எவ்வளவு நல்லவர் பாருங்க. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ನೋಡ್ರಿ. அந்த நேரம் பார்த்து ಆ ಸಮಯ ನೋಡಿ அந்த ஏரியாவுல ஒரு பேய் பிடிச்ச அம்மா, ಆ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಒಂದು ದೆವ್ವ ಹಿಡಿದ ಒಂದು ಅಮ್ಮ, அதை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டானுங்க. ಅದನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. ஒரே பாட்டு சத்தம், ಒಂದೇ ಹಾಡಿನ ಶಬ್ದ, சாட்சி எல்லாம் கேட்டு ಸಾಕ್ಷಿ ಎಲ್ಲ ಕೇಳಿ பின்னாடி தெருதான் ಹಿಂದೆ ಬೀದಿಲಿ சத்தத்தை கேட்டு ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿ பேய் பிடிச்ச அம்மா 2 பேர் தூக்கினுங்க வந்துட்டான். ದೆವ್ವ ಹಿಡಿದ ಒಂದು ಅಮ್ಮನ ಇಬ್ರು ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. நான் உள்ள போங்கன்னு ஓரமா அப்படியே உட்கார்ந்திருந்தேன். ನಾನು ಒಳಗಡೆ ಹೋಗಂತ ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಕೂತಿದ್ದೆ. இப்ப பேய் ஓட்டுகிற ದೆವ್ವ ಓಡಿಸುವ சாட்சி சொன்னவர்கள் ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದವರು இப்ப இந்த பேயை விரட்டிடுவானுங்கன்னு நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸ್ತಾರೆ ಅಂತ ನಾವು ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡಿದ್ರೆ ஒவ்வொருத்தனா வெளியே போயிட்டே இருக்கிறான். ಒಬ್ಬೊಬ್ಬರೇ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோத்தரா அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3 பேருமே அந்த ஸ்பாட்லே இல்ல. ಆ 3 ಜನರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇಲ್ಲ. அந்த பேய ಆ ದೆವ್ವ அந்த அம்மா தூக்கின்னு போய் முன்ன உட்கார ಆ வச்சிட்டானுங்க. ಅಮ್ಮನ ಕರ್ಕೊಂಡು ಮುಂದೆ ಕೂರಿಸಿದ್ರು. அது அங்க உட்கார்ந்துட்டு ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು முறைக்குது, ದೃಷ್ಟಿ என்னென்னமோ சேட்டை பண்ணிட்டு ಏನೇನೋ இருக்குது. ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. அதால அங்க இருக்க முடியல. ಅಲ್ಲಿ ಇರಕ್ ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. பேய் ஓட்டுகிற கிருபை பெற்றவர்கள் ಆ ದೆವ್ವ ಓಡಿಸುವ ಕೃಪೆ ಹೊಂದಿದವರು இப்படி வார்த்தையினாலே ದೆವ್ವ ಮಾತಿನಿಂದ பேய் ஓட்டுகிற அநேகர் உண்டு. ದೆವ್ವ ಓಡಿಸುವ ಅನೇಕರಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவர்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ಇವರಿಗೂ ಪರಲೋಕಕ್ಕೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. தெய்வம் அழைத்திருப்பாரானா ದೇವರು ಕರೆಯುವುದಾದರೆ தெய்வம் அவனை நிச்சயம் கனப்படுத்துவார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವನ அந்த ಗಣಪಡಿಸುತ್ತಾರೆ. அழைப்போடு கூட ಆ ಕರೆಯುವಿಕೆ ಒಂದಿಗೆ அவனுக்கான ಅಭಿಷೇகத்தை கொடுக்கிறார். ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ அவனுடைய ಅಭಿಷೇகத்துக்கு முன்பு ಅವನ ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಮುಂದೆ நிற்க ನಿಲ್ಲಲು ஒரு அதிகாரமும் இல்லை, ಒಂದು ಅಧಿಕಾರವಿಲ್ಲ, ஒரு வல்லமையும் இல்லை, ಒಂದು ಬಲವೂ ಇಲ್ಲ. பல பரிசுத்தவான்கள் ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧ ಜನರು வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, என்ன ஒன்று குறைய ನಾನು ಒಂದು இயேசுவை அடித்தது போல ಯೇಸುವಿನ ಹೊಡೆದ ರೀತಿ அடித்தார்கள். ಹೊಡೆದರು. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணல, ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ, ஒன்றுமில்லை, ಒಬ್ಬರನ್ನ சேதப்படுத்த முடியவில்லை. ಸೇದ ಮಾಡಲು போகிற ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. இடமெல்லாம் அடிபட்டான். ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಏಟು ತಿಂದರು. அவன் செத்துட்டான்னு சொன்னாங்க. ಸತ್ತು ಹೋದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா அவனுடைய அழைப்பு, ಅವನ ಕರಿವಿಕೆ, அவனுடைய ಅವನ பிராணனை திரும்ப அவனுக்குள் கொண்டு வந்தது. ಪ್ರಾಣವನ್ನು ತಿರುಗಿ ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂತು. ಯಾಕೆ? ஜீவன் கர்த்தருடையதாக. ಜೀವ ಕರ್ತರದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் நினைக்கிறேன் லூக்கா 12 ಲೂಕ 12 ஒரு வார்த்தை உண்டு, அதையும் கூட வாசிப்போம். லூக்கா 12:5 நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ನೀವು ಯಾರಿಗೆ ಹೆದರಬೇಕು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ಕೊಂದ ಮೇಲೆ ನರಕದೊಳಗೆ ಹಾಕುವ ಅಧಿಕಾರವುಳ್ಳವನಿಗೆ ಹೆದರಬೇಕು. ಹೌದು, ಆತನಿಗೆ ಹೆದರಬೇಕೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. யாருக்கு பயப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார்? ಯಾರಿಗೆ ಭಯಪಡಬೇಕೆಂದು ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ? உங்களை கொலை செய்த பின்பு ಕೊಲೆ ಮಾಡಿದ ನಂತರ நகரத்திலே தள்ளி ನಗರದಲ್ಲಿ ತಳ್ಳಿ வல்லமை உள்ளவரா ಬಲವುಳ್ಳವರಾಗಿ இருக்கிறவருக்கு பயப்படுங்கள். ಇರುವವರಿಗೆ ಭಯಪಡ್ರಿ. உங்களை கொலை செய்த பின்பு ನಿಮ್ಮನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದ ನಂತರ உங்கள் சரீரத்தை ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನ மண்ணுக்குள்ளே ಮಣ್ಣಿನ ಒಳಗಡೆ தள்ளுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ತಳ್ಳುವವರಿಗೆ ಭಯಪಡೋದು ಬೇಡ. நரகத்திலே ನರಕದಲ್ಲಿ தள்ளுகிறவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? ತಳ್ಳುವವರಿಗೆ ಏನ್ ಮಾಡಿ? பயப்படுங்கள். ಭಯಪಡ್ರಿ. அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ಅವರಿಗೆ ಭಯಪಡ್ರಿ ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ இப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು பல தடவை அடித்தார்கள். ಅನೇಕ ಸರಿ ಅವರನ್ನ ಹೊಡೆದರು. அவன் செத்துட்டான்னு ಅವನು ಸತ್ತು ಹೋದ ಅಂತ அவனை விட்டாங்க. ಅವರನ್ನ ಬಿಟ್ರು. ஆனா திரும்பி என்ன பண்ணினா, ತಿರುಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? எழும்பி வந்து ಎದ್ದು ಬಂದು தன்னுடைய அழைப்பை ತನ್ನ அடையாளப்படுத்துகிறார். ಕರಿವಿಕೆಯನ್ನು ಅವರು ಗುರುತಾಗಿ ಹೇಳಿದ್ರು. தன்னை அழைத்தவர் யார் என்பதை ತನ್ನನ್ನು ಕರೆದವರು ಯಾರು ಎಂಬುದು அடையாளப்படுத்துகிறார். ಅವರು ಗುರುತಾಗಿ இது ಹೇಳ್ತಾರೆ. சபைக்கு மாத்திரமல்ல, ಸಭೆಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவன் எழுப்புகிற அப்போஸ்தலர்களுக்கு ದೇವರ ಬೇಡಿಸುವ இந்த ಅಪೊಸ್ತಲರಿಗೂ வார்த்தை பொருந்தும். ಈ ವಾಕ್ಯ அவர்களை பாதாளம், ಪಾತಾಳ, இந்த உலகத்தின் அதிகாரம், ಲೋಕದ ಅಧಿಕಾರ, இந்த உலகத்தின் வல்லமை, ಲೋಕದ ಬಲ, பிசாசின் கிரியைகள் ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳು ஒரு நாளும் மேற்கொள்ள பரலோகத்தின் தேவன்
தேவன் ಒಂದು ಅನುಮತಿಪದಿಲ್ಲ. ದಿನ ಜಯಿಸಲು ಪರಲೋಕದ ದೇವರ ಅನುಮತಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಕಾರಣ அவர்களை ಅವರನ್ನ நடத்துகிறவர் ನಡೆಸುವವರು ಈ ಮರಣத்தை ಜಯಿತವರಾய் ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த உலகத்தில் மனிதனுடைய கடைசி ಈ பரிகாரம். ಲೋಕದ ಮನುಷ್ಯನ ಕೊನೆಯ ಪರಿಹಾರ. பலருக்கு பலவிதமான பயம் உண்டு. ಅನೇಕ ರೀತಿಯ ಭಯಗಳುಂಟು. பலருக்கு பயமே தெரியாது. ಅನೇಕರಿಗೆ ಭಯ ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೂ மனிதனாய் பிறந்த எல்லாவனும் ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಎಲ್ಲರಿಗೂ தன் மரண நேரத்தில் பயந்தே ஆவான். ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಭಯ ಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு மாத்திரம்தான் ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರವೇ மரண நேரத்துல பயம் இருக்காது. ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಭಯ ಇರುವುದಿಲ್ಲ. போலி கிறிஸ்தவனும் பயப்படுவான். ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ಸುಳ್ಳು ಕ್ರಿಸ್ತರುಗಳು ನಿಜ ಉಳ್ಳವರಿಗೆ ಮರಣ பயத்தை கொடுக்காது. ಭಯವನ್ನು அவன் ಕೊಡುವುದಿಲ್ಲ. தைரியமா சொல்லுவான், ಅವನು ಧೈರ್ಯವಾಗಿ நான் ಹೇಳ್ತಾನೆ, போகிறேன், ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, பின்னாடி வாங்கன்னு ಹಿಂದೆ சொல்லிட்டு ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ಅವರಿಗೆ ಗೊತ್ತು தன் தேவன் அங்கே ತನ್ನ இருக்கிறார். ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவரோடு கூட ಅವರೊಂದಿಗೆ அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம், ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் ಆರಿಸಿಕೊಂಡ சபையில் கூடின ಸಭೆ ಕೂಡಿರುವ உண்மையாய் இருந்த ನಿಜವಾಗಿದ್ದ பரிசுத்தமாய் இருந்த ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದ நீதியாய் இருந்த ನೀತಿಯಾಗಿದ್ದ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ಒಂದೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು அந்த தேவனோடு கூட பரலோகத்திலே பரதேசிலே இருப்பதை அவர்கள் ಆ ದೇವರೊಂದಿಗೆ ಪರದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂತೆ காண்பதனாலதான் ತೋರಿಸುವುದರಿಂದ தைரியமாய் சொல்லி கடந்து போகிறார்கள். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಹಾದು ಹೋಗ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதற்காக தான் தெய்வம் ಇದಕ್ಕಾಗಿ ದೇವರು சபையை ஸ்தாபித்தார். ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದರು. ಸಭೆ நம்மை விடுவிக்கிற இடமாய் இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ நம்முடைய ಸ್ಥಳವಾಗಿದೆ. சூழ்நிலைகளிலே ನಮ್ಮ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ நமக்கு ನಮಗೆ பலனை கொடுக்கிற இடம். ಬಲವನ್ನು ಕೊಡುವ ಸ್ಥಳ. ಯಾಕೆ? சபை தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. ದೇವರಿಂದ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು. அது தேவனுடைய வீடாய் ಅದು ದೇವರ இருக்கிறது. ಮನೆಯಾಗಿದೆ. அந்த வீட்டிலே ಆ ಮನೆಯಲ್ಲಿ வருகிறவனை ஆறுதல் படுத்தவர், ಬರುವವರನ್ನು ಆಶ್ವಾಸನೆ அவனை ಕೊಡುವಂತೆ, தைரியப்படுத்தவர், ಧೈರ್ಯಪಡಿಸುವಂತೆ, அவனை ಅವನನ್ನು பலப்படுத்தவர், ಬಲಪಡಿಸುವಂತೆ, அவனுக்கு தேவையானவைகளை சந்தித்து ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು அவனை ಕೊಟ್ಟು நடத்தவர். ನಡೆಸುವಂತೆ. இயேசு போதுமானவரா, ಯೇಸು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ, மாறாதவரா, ಬದಲಾವರಾಗಿ, ஜீவனுள்ள தெய்வமாய் அவர் ಜೀವವುಳ್ಳ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் இப்படிப்பட்ட சபையிலே பங்கு வைத்திருக்கிறதான ಈ ರೀತಿ ಇರುವ ಸಭೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಿರುವ உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படிப்பட்டதானாலும், ನಿಮ್ಮ ಜೀವನ ಆಧಾರ ಏನೇ உங்கள் ಆಗಿರಬಹುದು, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதானாலும், ಸಂದರ್ಭ ಏನೇ ಆದರೂ தேவன் நிச்சயமாக உங்களை அதை நின்று விடுவிக்கவும் ನಿಮ್ಮನ್ನು ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ உங்களை ಮಾಡಲು, ஆசீர்வதிக்கவும் ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲು அவர் போதுமானவராய் ಅವರು இருக்கிறார். ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. எடுத்தவர்கள் வாசிப்போம். ತೆಗೆದವರು ಓದೋಣ. ரோமர் எழுதின புத்தகம் ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 3ஆம் வசனம். 3ನೇ ವಾಕ್ಯ. ரோமர் 8:3. ನಾವು ನಮ್ಮ ಶರೀರದಿನ ಸ್ವಭಾವದ ನಿಮಿತ್ತ ನಿರ್ಬಲವಾಗಿ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಾರದೆ ಇತ್ತು, ಅದನ್ನು ದೇವರೇ ಮಾಡಿದನು. ಏನೆಂದರೆ ಆತನು ಪಾಪ ನಿವಾರಣೆಗಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಪಾಪ ದೀನವಾದ ನರಪಾಪದ ರೂಪದಲ್ಲಿ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟು ನರಪಾಪದಲ್ಲಿಯೇ ಪಾಪಕ್ಕೆ ಮರಣದಂಡನೆಯನ್ನು ವಿಧಿಸಿದನು. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அது எப்படி எனில், ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ மாம்சத்தினாலே ಶರೀರದಿಂದ பலவீனமாய் இருந்து ಬಲವರ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படி ದೇವರು ಮಾಡುವಂತೆ தம்முடைய குமாரனை ತನ್ನ ಕುಮಾರನನ್ನ பாவ மாம்சத்தின் ಪಾಪ சாயலாகவும் ರೂಪವಾಗಿ பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி ಪಾಪವನ್ನು ಹೋಗುವಂತ ಬಲಿಯಾಗಿಯೂ மாம்சத்திலே ಶರೀರದಲ್ಲಿ பாவத்தை ಪಾಪದಲ್ಲಿ அக்கணைக்குள்ளாக தீர்த்தார். ಅವರು ಅಗ್ನಿಯೊಳಗೆ ಹಾಕಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தன்னுடைய மாம்சத்திலே ತನ್ನ ಮಾಂಸದಲ್ಲಿ தேவரு பாவத்தை ಪಾಪ அவர் என்ன பண்ணார்? ಏನ್ ಮಾಡಿದರು? சுமந்து தீர்த்தார். ಹೊತ್ತು ತೀರಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಬಬ್ಲು, ಏ ಬಬ್ಲು, ಬಬ್ಲು, ಓಯ್ ಬಬ್ಲು, ಕೂತ್ಕೋ, ಕೂತ್ಕೋ ಅಲ್ಲಿ. சோத்திர கத்த நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ தன்னுடைய மாம்சத்திலே ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ அவரை பலியாக ஒப்பு ಅವರು கொடுத்தார். ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. பாவத்தின் சம்பளம் ಪಾಪದ ಸಂಬಳ மரணம் என்று எழுதப்பட்டது. ಮರಣ ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு பரிசுத்தர். ಯೇಸು ಪರಿಶುದ್ಧರು. பாவம் மனிதனுடைய பாவத்தை ಮನುಷ್ಯನ ಪಾಪವನ್ನು அவர் ஏற்றுக்கொண்டபடினால ಅವರು ಎತ್ತಿಕೊಂಡ ರೀತಿಯಲ್ಲಿ அவர் ಸಿಲುவையிலே ಅವರು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். ಏನ್ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ರಿ ಎಂದು ಕೇಳಿ ಕೂಗಿದರು. மனித பாவம், உலகத்தின் பாவம் இயேசு மேல வந்தது. ಲೋಕದ ಪಾಪ அதை ಮನುಷ್ಯನ அவர் ಪಾಪ ஏற்றுக்கொண்டார். ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡರು. இந்த வசனத்தின் அடிப்படையிலே ವಾಕ್ಯದ ಅಡಿಪಾಯದಲ್ಲಿ அப்பாவத்தின் ஆக்கினையாக, ಆ ಪಾಪದ ಆಜ್ಞೆಯಾಗಿಯೂ அப்பாவத்தின் தண்டனையாக ಆ ಪಾಪದ ದಂಡನೆಯಾಗಿ இயேசுவை சிலுவையிலே பிதா ஒப்பு கொடுத்தபடினாலே, ಯೇಸುವನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರ ತಂದೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, நாம் விடுதலை பெற்றோம். ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದೆವು. மனுக்குலம் அல்ல, ಮನುಕುಲವಲ್ಲ, அதை ஏற்று
ಅದನ್ನ அவர் ಹೊಂದಿಕೊಂಡು சாபித்த சபைக்குள் வருகிற ಅವರು ಸ್ಥಾಪಿಸುವ அவருடைய ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವ ஊழியருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ಸೇವಕರ ಮಾತನ್ನು ಕೇಳುವ தேவ பிள்ளைகளுக்கு ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ கிடைக்கும் நன்மை ಸಿಕ್ಕುವಂತ ಆಶೀರ್ವಾದ தண்டனை நின்று விடுதலையாகும். ದಂಡನೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ. நாம் லூக்காவிலே வாசித்தது ನಾವು போல ಲೋಕದಲ್ಲಿ ಓದಿದ ರೀತಿ நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல ನಮ್ಮ ಶರೀರ ಮಾತ್ರವಲ್ಲ நம்முடைய ஆத்மாவையும் நரகத்திலே தள்ளுகிறவர்களுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ಆತ್ಮವನ್ನು ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳುವವರಿಗೆ ಭಯಪಡ್ರಿ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. சரீரத்தை கொல்லுகிற ಶರೀರವನ್ನ ಕೊಲ್ಲುವ ஆயுதங்கள் பூமியிலே உண்டு, ಆಯುಧಗಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದೆ, விரோதிகள் பூமியிலே உண்டு, ರೋಗಗಳಿದೆ, சத்துருக்கள் உண்டு. ಶತ್ರುಗಳಿದೆ. ஆனால் ஆத்மாவை கொல்ல இந்த பூமியிலே ஒன்றுக்கும் அதிகாரம் இல்லை. ಆತ್ಮವನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. அது நம்முடைய இயேசுவினுடைய கரத்தில் ಅದು இருக்கிறது. ಯೇಸುವಿನ ಕರದಲ್ಲಿ ಇದೆ. அவர் பிராணம் கொடுத்தார். ಅವರು ಜೀವವನ್ನ அந்த ಕೊಟ್ಟರು. ஜீவன் தான் ஆத்மாவாய் மனிதனுக்குள் வாசம் ಆ செய்கிறது. ಜೀವ ಮನುಷ್ಯ ಆತ್ಮವಾಗಿ அது ಮನುಷ್ಯನಿಗೆ விடுதலை பெறவே ಅದು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲು தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ತನ್ನ ಕುಮಾರನ ದೇವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. Hallelujah. Hallelujah. Book of 2 Timothy 2 ತಿಮೋಥಿ 1:10. 1:10. ಆತನು ಅನಾದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ಕೃಪೆಯನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿ ಈಗ ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆಯ ಮೂಲಕ ಅದನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸಿದ್ದಾನೆ. Hallelujah. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதல்னாலே ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ಷಣೆ ಆಗಿರುವ அந்த கிருபை இப்பொழுது ಆ ಕೃಪೆ ಈಗಲೂ வெளிப்படுத்தப்பட்டது. ಪ್ರಕಟಣೆಯಾಯಿತು. இவர் மரணத்தை பரிகரித்து ಮರಣವನ್ನು ಪರಿಹರಿಸಿ ஜீவனையும் ಜೀವವನ್ನ அழியாமையும் ನಾಶವಾಗದೆ சுவிசேஷ ಸುವಾರ್ತೆಗಳು ಸುವಾರ್ತೆಯಿಂದಲೇ வெளியரங்கமாக்கினார். ಅದು ಹೊರಗಡೆ ಹಾಕಿದರು. Hallelujah. Hallelujah. சுவிசேஷத்தினாலே ಸುವಾರ್ತೆಯಿಂದಲೇ இது இந்த சத்திய வசனமாகிய ಸತ್ಯವಾಕ್ಯವಾಗಿರುವ பேதுரு பிரசங்கித்த பிரசங்கமாகிய ಪೇತ್ರನು அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதி கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாದ ಪೌಲನ பல ಬರೆದು ಕೊಟ್ಟಿದೆ. பரிசுத்தவான்களாலே ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧರಿಂದ இன்று என்னாலும் பிரசங்கிக்கப்படுகிற ಇಂದಿನ ಪ್ರಸಂಗ இந்த ಮಾಡುವ பிரசங்கத்தினாலே ಈ ಪ್ರಸಂಗದಿಂದಲೇ இயேசு தெய்வம் என்று அறியப்படுகிறார். ದೇವರೆಂದು ತಿಳಿಯಲ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அவரே இரட்சகர் என்று ಅವರೇ அடையாளப்படுத்தப்படுகிறார். ರಕ್ಷಕರೆಂದು ಗುರುತಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சபை எதற்காக? ಸಭೆ ಏನಕ್ಕಾಗಿ? அவரே இரட்சகர் என்பதை அடையாளப்படுத்த ಅವರೇ வேண்டும். ರಕ್ಷಕರೆಂದು ಗುರುತಾಗಿ நம்முடைய ಹೇಳಬೇಕು. ஆத்ம ரட்சகர், ನಮ್ಮ ಆತ್ಮ ರಕ್ಷಕ, நம்முடைய சரீர ரட்சகர், ನಮ್ಮ ಶರೀರ ರಕ್ಷಕ, நம்முடைய வியாதி நின்று நம்மை ನಮ್ಮ விடுவிக்கிறவர். ರೋಗದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರು. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. So, ನಾವು இப்படிப்பட்ட தெய்வத்தாலே ಈ ರೀತಿ ಇರುವ ದೇವರಿಂದನೇ மீட்டெடுக்கப்பட்டு ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು மரணத்தை பரிகரித்த ಮರಣವನ್ನು ಪರಿಹಾರ ಮಾಡಿರುವ மரணத்துக்கு ಮರಣಕ್ಕೆ கொரிந்தியர்ல சொல்றா ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ மரணத்துக்கே மணி அடிச்சிட்டு வந்தார். ಮರಣಕ್ಕೇನೆ ಅವರು ಗಂಟೆ ಹೊಡೆದು ಬಂದ್ರು. Hallelujah. Hallelujah. பணத்தை வாங்கிட்டு ದುಡ್ಡನ್ನ ತಗೊಂಡು பல பேர் ஏமாத்திட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டான்ல. ಅನೇಕರು ಮೋಸಗೊಳಿಸಿ ಹೊರ ಕಂಟ್ರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? எல்லாம் உங்க வீட்டு பணம் தான். ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಮನೆಯ ಹಣ. நம்ம பிரசிடென்ட் நம்ம பிரைம் மினிஸ்டரோட பணமா ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ದುಡ್ಡು இல்ல கர்நாடகா சிஎம் ಕರ್ನಾಟಕ ಸಿಎಂದು நம்ம சித்தராமையா வீட்டு பணம் எல்லாம் கிடையாது. ಸಿದ್ದರಾಮದ ಮನೆಯ ಹಣವಲ್ಲ, நம்ம பணத்தை தான் ನಮ್ಮ ಹಣವನ್ನೇ அடிச்சிட்டு போயிட்டானுங்க. ಅವರೇ ಒತ್ಕೊಂಡು ஏமாத்திட்டு போய் அங்க சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ಮೋಸವಾಗಿ ತಗೊಂಡು ಅವರ ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏமாத்திட்டு போனா பாத்தீங்களா? ಅವರು ಮೋಸ ಮಾಡಿ ಹೋದ್ರಲ್ವಾ? அது மாதிரி ಅದೇ ರೀತಿ இவரு சாவை ஏமாத்திட்டு வெளியே வந்தார். ಇವರು ಸಾವನ್ನು எல்லா மனுஷனுக்கும் நடப்பது நடந்தது. ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಡೆಯುವಂತ ನಡೆಯುತ್ತದೆ. அவரை அடித்தார்கள், ಅವ್ರನ್ನ ಹೊಡೆದ್ರು, அவருக்கு நோவு இருந்தது, ಅವರಿಗೆ ನೋವಿತ್ತು, அவரை காரி துப்புனாங்க, ಅವ್ರು ಕ್ಯಾಕಿಸಿ ಉಗ್ದ್ರು, வேதனை பட்டார், ನೋವು ಪಟ್ಟರು, தாடிய புடுங்கினானுங்க, ಗಡ್ಡವನ್ನು ಹಿಡಿದರು, அவர் கதறினார், ಅವರು ಕದರಿದರು, முள்கிரீடம் ಮುಳುಕಿರೀಟ வேதனையாய் இருந்தது, ನೋವಾಗಿತ್ತು, அவர் கதறி அழுதிருக்கிறார், ಅವರು ಅದು ಕದರಿ ಕೂಗಿದ್ದಾರೆ, தாகமாய் இருக்கிறேன்னு ದಾಹದಿಂದ சொன்னார். ಹೇಳುತ್ತಾರೆ. இதெல்லாம் மனிதனுடைய அடையாளம். ಇದೆಲ್ಲ ಮನುಷ್ಯನ ಗುರುತು. அவர்களும் அப்படிதான் நினைத்து ಅವರು ಆ ರೀತಿ ನೆನೆಸಿ அவரை கொலை செய்தார்கள். ಅವ್ರನ್ನ ಕೊಲೆಯನ್ನು ಮಾಡಿದರು. ಅವರು அந்த மரணத்துக்கே டாடா சொல்லிட்டு ಮರಣಕ್ಕೆ ಟಾಟಾ ಹೇಳಿ திருப்பி 3ஆம் நாள் எழுந்து ತಿರುಗಿ 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಎದ್ದು நான் தான் தன்னை அடையாளப்படுத்தி ನಾನೇ ಎಂದು ಗುರುತಾಗಿ ಹೇಳಿದರು. ಹalleluya. அப்ப தோமாஸ் சொல்லுகிறான், ತೋಮ ಹೇಳ್ತಾರೆ, நான் நம்ப மாட்டேன். ನಾನು ನಂಬೋದಿಲ್ಲ. ಯಾಕೆ? லாசரு எழும்பினான், ಲಾಸರು ಎದ್ದೇಳಿದನು. ಲಾಸರು ಎದ್ದೇಳಿದನು. லாசருவை எழும்ப இயேசு இருந்தார். ಲಾಸರು ಎದ್ದೇಳುವಾಗ ಯೇಸು ಇದ್ದರು. இயேசுவை எழுப்ப யார் வந்தா? ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಲು ಯಾರು ಬಂದರು? அதனால நம்புற மாதிரி இல்ல. ಅದರಿಂದ ನಂಬೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்ப இயேசு சொல்றார், ಆಗ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, சந்தேக பேர் வெளியே ಆ ಸಂದೇಶ ಪಡುವವನೇ, ಸಂಶಯ வந்து ಪಡುವವನೇ தொட்டு பாருடா, ಬಂದು ನನ್ನ ಮುಟ್ಟಿ ನೋಡು, காயத்தை பாருடா. ಗಾಯವನ್ನು ನೋಡು. அவன் தொட்டான், ಅವನು ಮುಟ್ಟಿದ. இந்தியாவில் வந்து பிரசங்கித்தான் இயேசு தெய்வம் என்று. ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಬಂದು ಅವನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. ஹalleluya. ஹalleluya. அதே தோமா ತೋಮ
தோமா இந்திய தேசத்துல ரத்தம் சிந்தினார். இந்திய தேசದಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದರು. அதனாலதான் இந்திய விசேஷமானது. ಇಂಡಿಯಾ ವಿಶೇಷವಾಗಿರುವಂತದ್ದು. ಯೇಸುವಿಗೆ ನಿಗರಾದವರು ஒரு அப்போஸ்தலன் இங்கே வந்து ಒಂದು ಅಪೊಸ್ತಲ ಇಲ್ಲಿ ಬಂದು மத்தவங்க எல்லாம் அங்கதான் மரிச்சாங்க. ಬಾಕಿದವರೆಲ್ಲ ಸತ್ತರು. தோமா மாத்திரம்தான் தோமா ಮಾತ್ರನೇ இந்தியாவிலே கொலை செய்யப்பட்டான். ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡಿದರು. அவனுடைய ரத்தம் ಅವನ ರಕ್ತ இன்றும் என்ன பண்ணுகிறது? ಇವತ್ತಿಗೂ இந்திய தேச மக்களுடைய ரட்சிப்புக்காக, ಇಂಡಿಯಾ ದೇಶದ ಮಕ್ಕಳ ರಕ್ಷಣೆಗಾಗಿ, குடும்பங்களுக்காக ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ அவைகளும் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறது. ಕರ್ತನಲ್ಲಿ ಮೊರೆಯಿಡುತ್ತಿದೆ. ரத்தம் முறையிட்டது ಆಬೇಲನ ರಕ್ತ ಮೊರೆಯಿಟ್ಟರೆ ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ಜನರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ குற்றம் சாட்டாமல் ತಪ್ಪು ಇಲ್ಲದೆ பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. ಮಾತನಾಡುವಂತ அதை ರಕ್ತವಾಗಿದೆ. விட விசேஷமானது ಅದಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾಗಿ பூமಿ எங்கும் ಭೂಮಿ எல்லா ಜನரையும் நேசித்ததான ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ಕರ್ತನು நமக்காய் பரிந்து பேசுகிறார். ನಮಗಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. சபையாகும். ಅದು ಸಭೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆதலால் இந்த கால வேளை சபைக்குட்பட்டு இருப்பது நம்முடைய ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய ஆத்மாவினுடைய பலனுக்கு அது அனுகூலமாய் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள் Book of Acts 9:31. ಹೀಗಿರಲಾಗಿ ಯೂದಯ, ಗಲಿಲಾಯ, ಸಮಾರ್ಯ, ಸೀಮೆಯಲ್ಲೆಲ್ಲ ಸಭೆಯು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿತು ಮತ್ತು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದು ಕರ್ತನ ಭಯದಲ್ಲಿ ನಡೆದು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? சபை அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தாவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. சபை வளர்ந்து பெருகுகிற இடமாய் இருக்கு. அது ஆத்துமாக்கள்னாலே பெருக்கமிடுகிறது. வந்திருக்கிற நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை பெருக பண்ணுகிறது. நமக்கு சுகத்தை பெருக பண்ணுகிறது. ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறது. பல நன்மைகளை நம்மளை உண்டு பண்ணுவது சபையினுடைய வளர்ச்சியினுடைய பங்காய் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு இயேசு என் வாழ்வை மாற்றினார் என்று சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக உன்னை ஆசீர்வதிக்கிறார்? நீ கொழுத்து திரிவதற்காக அல்ல, நீ அவர் எழுந்தார் என்பதனுடைய சாட்சியாய் இருப்பது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளையின் சாட்சிகளாக அப்போஸ்தலர்கள் காணப்பட்டது போல அங்கு கூடி வந்ததான சபையில இருந்த தேவ பிள்ளைகள் கூடி வந்த சபையில் இದ್ದಂತ ದೇವರ ಮಕ್ಕಳು அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போல, சமாதானத்தை கூறினது போல, ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿದ ರೀತಿಯಲ್ಲಿ அதுல ஒரு வார்த்தை உண்டு. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮಾತಿದೆ. நாடுகளில் சபைகளில் சமாதானம், நாடுகளில் சபைகள் சமாதானம் பெற்று சபை சமாதான ಹೊಂದಿ. ஹல்லேலூயா. சபையில தான், சபையிலேயே அப்படின்னா ಹಂಗಂದ್ರೆ ஆண்டவராகிய கிறிஸ்துவினிடத்துல தான் சமாதானம் இருக்கு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸಮಾಧಾನ ಇದೆ. அந்த சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ, ಖುಷಿ ಖುಷಿ எப்படி வேணாலும் பேர் போட்டுக்க, ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದ್ರೆ ಹೆಸರು ಹಾಕೊಳ್ಳಬಹುದು. ஹல்லேலூயா. அது எப்படி வச்சுக்கிட்டாலும் ಯಾವ ರೀತಿ ಇಟ್ಟರು அதுக்கு காரணகர்த்தா யாரு? ಅದಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತರು ಯಾರು? டாக்டர் கிட்ட போவோம், டாக்டರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀವಿ. சார் ரொம்ப துக்கமா இருக்கிறேன் சார், ತುಂಬಾ ದುಃಖವಾಗಿದ್ದೇನೆ, ஒரு சமாதானத்துக்கு ஒரு டேப்லெட் கொடுன்னு கேளுங்களேன். ಒಂದು ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಒಂದು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ರಿ. நீ எங்க சுத்தினாலும், ಎಲ್ಲಿ ಸುತ್ತಿದರು ಸಮಾಧಾನ ஆலயத்துல மாத்திரம், ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ. ஹல்லேலூயா. ಯಾಕೆ? ஆலயத்துல தான் தெய்வம் வாசம் பண்ணுது. ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವುದು. ஹல்லேலூயா. அதனால தான் ஆலயத்தை அவர் இவ்வளவு அடையாளப்படுத்துகிறார். ಆಲಯವನ್ನ ಗುರುತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த இடம், ಈ ಸ್ಥಳ தேவனுடைய வீடாய் இருக்கிறது. ದೇವರ ಮನೆಯಾಗಿರುವುದರಿಂದ நமக்கு ஜெப வீடு, ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆ. இது தேவனுடைய வாசஸ்தலம். இது தேವರ ವಾಸಸ್ಥಳ. தேவன் தங்கி இருக்கிற இடம். ದೇವರು ನೆಲೆಯಾಗಿರುವ ಸ್ಥಳ. பிசாசுக்கு இடம் இல்லை, ಸೈತಾನಿಗೆ ಜಾಗ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಆದರಿಂದ அவர் பிறந்த போது, அவர் ಹುಟ್ಟಿದಾಗ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ என்ன வார்த்தை சொன்னான்? தூதன்
சமாதான. அதுக்கு முன்ன ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು சமாதானம் இருந்ததா? சமாதாನ ಇತ್ತಾ? இல்ல. ಇಲ್ಲ. இயேசு பிறந்தா ಯೇಸು ಹುಟ್ಟಿದರು, பூமியிலே சமாதானம் என்ற வார்த்தை உண்டானது. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಎಂಬ ಮಾತು இயேசு ಉಂಟಾಯಿತು. சபையை ஸ்தாபித்தார். ಯೇಸು ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದರು. சபைகள் சமாதானம் பெற்று சமாதான ಹೊಂದಿ. ஏன்? ಯಾಕೆ? உயிர்த்தெழுந்த தெய்வம் அங்கே பிரசன்னராய் வாசம் பண்ணுகிறார். ಪುನರ್ತನದ ದೇವರಲ್ಲಿ ವಾಸ அவர் ಮಾಡುತ್ತಾರೆ. பரலோகத்திலே இருக்கிறார். ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ಯಾವೊಂದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. வெளிப்படுத்தல் அதை அடையாளப்படுத்துகிறது. ಪ್ರಕಟಣೆ ಗುರುತಾಗಿ ಹೇಳುವಂತ. ஆனால் சமாதானத்தின் தேவ பிரசன்ன சமாதானದ ದೇವರ அவர் ಪ್ರಸನ್ನತೆ ஸ்தாபித்த இடத்திலே ಅವರು ಸ್ಥಾಪಿಸಿದ சபையிலே ಸಭೆಯಲ್ಲಿ அதை அவர் வைத்திருக்கிறார். ಅವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರು, சமாதானத்தை கண்டவர்கள் ಸಮಾಧಾನವನ್ನು ಕಂಡವರು இவ்விடத்திலே கூடி அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நாம் மாத்திரமல்ல, ನಾವು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்மை சுற்றி இருக்கிற சுற்றி ಇರುವ உங்கள் உறவுகளிலே, ಸಂಬಂಧಪಟ್ಟವರು, உங்கள் குடும்பங்களிலே உங்கள் குடும்பಗಳಲ್ಲಿ இருக்கிற மற்றவர்களுக்கு ಇರುವಂತ ಬೇರೆಯವರಿಗೂ இயேசு தேவனுடைய சபையும் ದೇವರ ಸಭೆಯು சமாதானத்துக்கான இடமாய் இருக்கிறது என்று சொல்லி ಸಮಾಧಾನಕ್ಕಿರುವ ಸ್ಥಳ ಅಂತ ಹೇಳಿ அவர்களுக்கு இயேசுவை அடையாளப்படுத்துகிறதான ಗುರುತಾಗಿ ಹೇಳುವ ஒரு கடமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை செய்ய உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க ಅದು வேண்டும். ಮಾಡಲು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அதே அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதே Acts 20:28. ದೇವರ ಸ್ವರತ್ವದಿಂದ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡ ಸಭೆಯನ್ನು ಪರಿಪಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಹಿಂದಿನಲ್ಲಿ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಹಿಂದಿನ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அல்லேலூயா. உங்களை குறித்து ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை ತನ್ನ ರಕ್ತದಿಂದ ಸ್ಥಾಪಿಸಲು ಮಾಡುವಂತ ಸಭೆ மேய்ப்பதற்கு ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ பரிசுத்தாவி ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು உங்களை ನಿಮ್ಮನ್ನ கண்காணிகளாக ಕಣ್ಣುಗಳಿಯಾಗಿ வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ಇಟ್ಟ ಮಂದೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஊழியக்காரனுக்கும் ಇದು ಸೇವಕರಿಗೂ விசுவாசிகளாகிய நமக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ನಮಗಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳ್ತಾರೆ? தன்னுடைய சுய ரத்தத்தினாலே ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ நம்மை சம்பாதித்துக் கொண்டார். ನಮ್ಮನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದರು. சபையை சம்பாதித்துக் கொண்டார். ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. உங்க பொருளை யாராவது ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳನ್ನು ಯಾರಾದರೂ எடுத்துக்கொள்றதுக்கு அனுமதிப்போமா? ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಡ್ತೀರಾ? விடுவோமா? ಬಿಡ್ತೀವಾ? அல்லேலூயா. அப்படியே கொடுத்தா கூட ಆ ರೀತಿ ಕೊಟ್ರು இன்னொன்னு வாங்கிடலாம். ಇನ್ನೊಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ಇನ್ನೊಂದನ್ನ வாங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணா போதும். ಸ್ವಲ್ಪ ದುಡ್ಡು ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. ಆದ್ರೆ இங்க அவர் இன்னொரு தடவை எல்லாம் மறிக்க முடியும். ಆಗ ಇನ್ನೊಂದು ಸರಿ ಅವರು ಸಾಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ஒரே ಇಲ್ಲ. தடவை தான். ಒಂದೇ ಸರಿನೇ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே தடம் பலியானா, ಒಂದೇ ಸರಿ ಬಲಿಯಾದ್ರು, ஒரே தடம் நம்மை மீட்டா, ಒಂದೇ ಸರಿ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ஒரே ಮಾಡಿದ್ರು, தடம் சபையை சம்பாதித்தா, ಒಂದೇ ಸಭೆ ಸ್ಥಾಪನೆ சபையை ಮಾಡಿದ್ರು, ஸ்தாபித்தா, ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ್ರು. விடுவாரா? ಬಿಡ್ತಾರಾ? விட்டு கொடுப்பாரா? ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತಾರಾ? அல்லேலூயா. எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தெளிவாய் ನಾವು இருப்போமானால் ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ, நாம் கனத்துக்குரியவர்களாய் ನಾವು தேவன் நம்மை கனக்கு அடையாளப்படுத்துவார். ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. கனவீனமானவர்கள் தான். ಬಲಹೀನರೇ, மற்றவர்களை பார்க்கலும் ಬೇರೆಯವರಿಗಿಂತಲೂ பணம் இல்ல, ದುಡ್ಡಿಲ್ಲ, பொருள் இல்ல, ವಸ್ತಿಲ್ಲ, வீடு இல்ல, ಮನೆ ಇಲ್ಲ, படிப்பு இல்ல, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, அழகு இல்ல, ಅಂದ ಇಲ್ಲ. அத பத்தி தெய்வம் கவலைப்படுறது இல்ல. ಅದರ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. தெய்வம் ದೇವರು அவருக்கு பயப்படுகிற பயம், ಅವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಭಯ, நீதியான வாழ்வு, ನೀತಿ ಉಳ್ಳ ಜೀವನ, பரிசுத்தமு, ಪರಿಶುದ್ಧವು, தெய்வத்தை சுமந்து நடக்கிற குணமும் இருக்குமானா ದೇವರನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆಯುವಂತ ಗುಣ ಇರುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ கர்த்தர் நம்மை ದೇವರು ನಮ್ಮನ್ನ போகிற இடங்கள்ல ಹೋಗುವ அடையாளப்படுத்துவார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗುರುತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கான கனம் ನಮಗಿರುವ ಘನ தேவனால் நமக்கு உண்டாகும். ದೇವರಿಂದ ನಮಗೆ அது ಉಂಟಾಗುತ್ತೆ. ரட்சிப்பால் நமக்கு உண்டாகும். ಅದು ರಕ್ಷಣೆ ನಮಗೆ தம்முடைய ಉಂಟಾಗುತ್ತೆ. சொந்த ரத்தத்தினாலே ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ சபையை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ಸಭೆಯನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? சம்பாதித்து ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இருக்கிறபடினால் தெய்வம் ದೇವರು எந்த விதத்திலும் ಯಾವ ರೀತಿಯಲ್ಲೂ சபையை விட்டு கொடுக்க ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು மாட்டார். ಕೊಡೋದಿಲ್ಲ. ஆதலால் தைரியமாய் கர்த்தரை ಅದರಿಂದ பின்பற்ற ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರನ್ನು இந்த காலை ಹಿಂಬಾಲಿಸಲು நான் உங்களை ಈ ಬೆಳಗಿನ ಜಾವ ನೀವು ಉತ್ಸಾಹ உற்சாகப்படுத்துகிறேன். ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கலாத்தியர் எழுதின புத்தகம் ಗಲಾತ್ಯರ ಬರೆದ Galatians 1:13 1:13 ಯೆಹೂದ್ಯ ಮಠದಲ್ಲಿದ್ದಾಗ ನನ್ನ ನಡತೆ ಎಂತದೆಂದು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಷ್ಟೇ. ನಾನು ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಅತ್ಯಂತವಾಗಿ ಹಿಂಸೆಪಡಿಸಿ ಹಾಳು ಮಾಡುತ್ತಿದ್ದೆನು. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನನ್ನ ಪಿತೃಗಳಿಂದ ಬಂದ ಸಂಪ್ರದಾಯಗಳಲ್ಲಿ ಬಹು ಅಭಿಮಾನ ಉಳ್ಳವನಾಗಿ ನನ್ನ ಜನರೊಳಗೆ ಸಂಪ್ರದಾಯವರಾದ ಅನೇಕರಿಗಿಂತ ಯೆಹೂದ್ಯ ಮತಾಚಾರದಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿದ್ದೇನು.
அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது ನಾನು ಯೂದ ಮತದಲ್ಲಿದ್ದಾಗ என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டு ನನ್ನ இருப்பீர்கள். ನಡತೆ ಎಂತದೆಂದು ನೀವು ಕೇಳಿದಿರಷ್ಟೇ. தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಅತ್ಯಂತವಾಗಿ அதை ಹಿಂಸೆಪಡಿಸಿ பாழாக்கினேன். ಹಾಳು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನು. ஆண்டவர் பேதுருக்கு என்ன சொன்னார்? ದೇವರು ಪೇತ್ರನಿಗೆ ಏನು மத்தேயு ಹೇಳಿದರು? 16:18 ಮತ್ತಾಯ 16:18 நான் சபையை ஸ்தாபிக்கிறேன், ನಾನು ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ, உன் மேல நான் சபையை கட்டுறேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ, பாதாளம் அதை மேற்கொள்ள முடியும். ಪಾತಾಳವಾದನ ಜಯಿಸೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. இயேசு சொன்ன வார்த்தை ಯೇಸು ಹೇಳಿದ ಮಾತು நிறைவேறுகிறது. ಅದು ನೆರವೇರುತ್ತಾ ಇದೆ. இங்கே பவுல் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் ನಾನು தேவ வார்த்தைக்கு விரோதமாக ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ தேவன் ஸ்தாபித்த சபையை ದೇವರು ಸ್ಥಾಪಿಸಿದ ಸಭೆ பாழாக்குகிறவனோ, ಹಾಳು ಮಾಡುವವನು, அங்கே கூடி வருகிறவர்களை ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವವರನ್ನ துன்பப்படுத்துகிறவனுமாய் நான் இருந்தேன். ಹಿಂಸೆಪಡಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. அவன் எழுதுறான். ಅವನು ಬರೀತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆக்ட்ஸ் 9ல 9ರಲ್ಲಿ அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ல ಅಪೊಸ್ತಲರ 9ರಲ್ಲಿ அவன் சபையை எப்பெல்லாம் துன்பப்படுத்த போறான், ಸಭೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹಿಂಸೆಪಡಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ, இப்ப எந்த அதிகாரத்தோடு நிற்கிறான் ಯಾವ ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ನಿಂತಿದ್ದಾನೆ அப்படின்னு அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படிப்பட்டதான பவுல ಆ ರೀತಿയുള്ള ಪೌಲನನ್ನು தெய்வம் எப்படி மாற்றினார் பாருங்க. ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಅವರನ್ನ ಬದಲಿಸಿ ನೋಡಿ. அல்லேலூயா. ஹalleluya. சபைகளை நிர்மூலமாக்க நினைத்தான், ಹಾಳು ಮಾಡಲು ನೆನೆಸಿದನು. அவன் சபைகளை ஒடுக்க நினைத்தான், ಸಭೆಯನ್ನು ಒಡೆದು ಹಾಕಲು சபையை பாழாக்க நினைத்தான். ಸಭೆಯನ್ನು ಹಾಳು ಮಾಡಲು அதே ನೆನೆಸಿದನು. மனிதனை கரத்தில் எடுத்து ಅದೇ ಮನುಷ್ಯನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು இன்னும் பல 100 சபைகளை ஸ்தாபிக்கிறவனாய் கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். 100 ಸಭೆಗಳನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವಂತೆ ದೇವರವನೇ அதை ಎಬ್ಬಿಸಿದನು. தான் சொல்லுகிறான். ಅದೇ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, முன்பு கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ನೀವು ಕೇಳಿದಿರಷ್ಟೇ நான் எப்படிப்பட்டவன் என்று, ನಾನು ಎಂತವನೆಂಬುದು. ஆனா இப்பொழுதோ ಈಗ ನಾನು கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கவும் ಕ್ರಿಸ್ತುಗಾಗಿ ನಾನು ಆ ಪಾಡನ್ನು சபையை ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ, ஸ்தாபிக்கவும் ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಲು அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆதலால் கேட்கிறதான நான் ಕೇಳುವಂತ ನಾವು தைரியப்படுவோம். ಧೈರ್ಯಪಡೋಣ. தேவ சபையிலே ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ அங்கம் வைத்திருக்கிறதான ಅಂಗ ಇಟ್ಟಿರುವ கர்த்தரை ஆராதிக்கிறதான ಕರ್ತನ ಆರಾಧನೆ உங்கள் ಮಾಡುವ வாழ்விலே ಜೀವನದಲ್ಲಿ தேவன் ದೇವರು உங்களுக்கு விரோதமாக ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ எழும்புகிற உங்கள் சத்துருக்களுடைய ಎದ್ದೇಳುವಂತ ಎಣ್ಣಗಳು ஒன்றும் வாய்க்காமல் ಯಾವುದದು ಆಗದೆ தேவன் தம்முடைய சுத்தத்தை ದೇವರು ತನ್ನ உங்களை ಚಿತ್ತದಂತೆ நிறைவேற்றுவார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. பவுலை சபைக்கு விரோதமாய் நின்றவனை ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದವನ அனுகூலமாய் ಸಭೆಗೆ மாற்றினது ಅನುಕೂಲವಾಗಿ போல ಮಾಡಿದಂತೆ தேவன் ದೇವರು உங்களுக்கு விரோதமானவர்களையும் விரோதವಾಗಿರುವವರು உங்களுடைய விசுவாசத்தை ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதனால ரட்சிச்சிருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களானபடினால உங்களுக்கு விரோதமானவர்களையும் உங்களுக்கு அனுகூலமானவர்களாய் மாற்ற ನಿಮಗೆ அவர் ಅನುಕೂಲವುಳ್ಳವರಾಗಿ போதுமானவராய் ಮಾಡುವುದಕ್ಕೆ இந்த ದೇವರು காலவோளை ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಈ ಬೆಳಗಿನ கர்த்தரோடு ಜಾವದಲ್ಲಿ கூட ದೇವರು இடைபடுகிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ இன்னும் சில ಮಾತನಾಡ್ತಾರೆ. வசனம் இன்னும் 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. Book of 1 Timothy 1:15 ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತಡಮಾಡಿದರೂ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂದರೆ ಜೀವಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ರೀತಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕೆಂದು ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದೇನೆ. ಆ ಸಭೆಯು ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವೂ ಆಧಾರವೂ ಆಗಿದೆ. அல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறார். ಅರ್ಥವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು தீமோத்தேயுவிட்ட சொல்லுகிறார், ತಿಮೋಥಿಯಂತೆ நான் வருவதற்கு ನಾನು ಬರುವುದಕ್ಕೆ தாமதமாகுமே ஆனால் ತಡವಾದರೂ தேவனுடைய வீட்டிலே ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ நடக்க வேண்டிய வகை நீ அறியும்படி ನಡೆಯುವಂತ இவைகளை உனக்கு எழுதுகிறேன். ಇವುಗಳನ್ನು ಬರೆಯುತ್ತೇನೆ. அந்த வீடு ಆ ಮನೆ தேவன் ஸ்தாபித்த அந்த சபை ದೇವರು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ ಸಭೆ ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ சத்தியத்துக்கு ಸತ್ಯಕ್ಕೂ தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ಕಂಬವಾಗಿ ಆಧಾರವಾಗಿದೆ. இயேசு எழுந்தார் என்பதற்கு ಯೇಸು ಎದ್ದರು ಎಂಬುದಕ್ಕೆ அடையாளமும் ಗುರುತು ஆதாரமும் சாட்சியுமாய் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கட்டடம் அல்ல, ಈ ಕಟ್ಟಡವಲ್ಲ, கூடி வந்திருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் தான் தேவனுடைய சாட்சியாய் ದೇವರ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ காணப்பட வேண்டும். ಕಾಣಬೇಕು. அல்லேலூயா. 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 அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் இந்த வருகிற நாட்களிலே ಈ ರೀತಿ ಉಳ್ಳವರ ಮುಂದಿನ உங்களை ದಿನಗಳಲ್ಲಿ சாட்சி உள்ளவர்களாய் ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರಾಗಿ கர்த்தர் நிறுத்துவாராக. ದೇವರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. Book of Revelation ಪ್ರಕಟಣೆ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11ನೇ ವಾಕ್ಯ. 1:11 ನೀನು ನೋಡುವುದನ್ನು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದು ಎಫೆಸ, ಸುರ್ಮ, ಪೆರ್ಗಮ, ತುವೈತೈರ, ಸಾರ್ದಿಸ್, ಫಿಲದೆಲ್ಫಿಯ
ಎಂಬ 7 ಪಟ್ಟಣಗಳ ಸಭೆಗಳಿಗೆ ಕಳುಹಿಸಬೇಕೆಂದು ನುಡಿಯಿತು. ஹல்லேலூயா. ஹalleluya. அங்கே யோவானுக்கு சொல்லுகிறார், யோவானுக்கு ಹೇಳ್ತಾರೆ, நீ காண்கிறவைகளை, ನೀನು ನೋಡುವುದನ್ನು, நீ பார்த்தவைகளை நீ ನೋಡಿದನ್ನು ஒரு புத்தகத்திலே எழுதி ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அதை ಬರೆದು ஆசியாவில் இருக்கிற ಆಸಿಯಾದಲ್ಲಿರುವ எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதி அனுப்பு என்று கட்டளை கொடுக்கிறார். ಬರೆದು ಕಳಿಸು ಎಂದು ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த வேத புத்தகம் எதுக்கு? ಈ ಸತ್ಯವೇದ ಏನಕ್ಕೆ? இந்த கட்டடத்துக்கா? ಈ ಕಟ್ಟಡಕ இல்ல, வந்திருக்கிற நாமோ, ಬಂದಿರುವಂತ ನಾವು, கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமோ, ಕೇಳುವಂತ ನಾವು இதை வாசித்து ಇದನ್ನ ಓದಿ இதன்படி நடப்பதற்காக. ಇದರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ அதனால தெய்வம் யோவானுக்கு காண்பித்து ದೇವರು யோவாನಿಗೆ ತೋರಿಸಿ இதை எழுதி கொடு அவர்களுக்கு. ಇದು ಬರೆದು ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹalleluya. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் ದೇವರು நம்மை அப்படிப்பட்ட சாட்சிகளாக ಆ ರೀತಿಯುಳ್ಳ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ நாட்களிலே கர்த்தர் உங்களை ಈ நிறுத்துவார். ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் ಓದುವವನು ಕೇಳುವವನು பின்பு ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிட்டே ಒಂದೊಂದು வருவார். ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳಿಕೊಂಡು அங்கே ಬರ್ತಾರೆ. என்னென்ன குறை இருக்கிறது ಅಲ್ಲಿ ಏನೇನು ಕೊರತೆಗಳಿದೆ ಅಂತ அதெல்லாம் சீர்படுத்திக்கோ. ಅದೆಲ್ಲ ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು இயேசு சீக்கிரம் ಯೇಸು ಬೇಗನೆ வரப்போகிறார். ಬರಕ್ ಹೋಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. நம்மை சுற்றி நடக்கிற ನಮ್ಮ ಸುತ್ತು ನಡೆಯುವ காரணம் சாட்சிகள், நம்மை சுற்றி நடக்கிறவைகள் எல்லாம் ಸುತ್ತು ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ இந்த சாட்சி உண்மை என்று ಈ அடையாளப்படுத்துகிறது. ಸಾಕ್ಷಿ ನಿಜವೆಂದು ಹೇಳುವಂತ ಸಾಕ್ಷಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. இந்த உலகம் ಈ ಲೋಕ ஆன்டி கிறிஸ்ட், ಆಂಟಿ ಕ್ರಿಸ್ತ, கிறிஸ்துவுக்கு விரோதமான ಕ್ರಿಸ್ತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ சத்துருவை சத்துரு வரவேற்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ಬರುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆಯಾಗಿದೆ. சபையாராகிய நாமோ ಸಭೆಯಾಗಿರುವಂತ ನಾವು கிறிஸ்துவை அல்ல, ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನಲ್ಲ, நம்முடைய ஜீவனுள்ள தெய்வத்தை ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನ அடையாளப்படுத்தி அவருடைய வருகைக்கு நாம் ಅದು ஆயத்தமாவோம். ಗುರುತಾಗಿ ಅವರು ಬರುವುದಕ್ಕೆ ನಾವು மற்றவர்களை ಸಿದ್ಧತೆಯಾಗಿ ஆயத்தப்படுத்துவோம். ಬೇರೆಯವರನ್ನ ನಾವು ಸಿದ್ಧತೆ ಮಾಡೋಣ. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. காலங்கள் சமீபமாய் இருக்கிறது. ಕಾಲವು ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ஆதலால் உணர்வடைவோம், ಅದರ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ, சீர்படுவோம். ಸರಿಯಾಗೋಣ. தேவன் ஸ்தாபித்த சபை, ದೇವರು ಸ್ಥಾಪನೆ அவர் ಮಾಡಿದ ಸಭೆ மத்திய ஆகாயத்திலே தன்னை வெளிப்படுத்துகிற ಮತ್ತೆ நாள் வரை ಆಕಾಶದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಕಟಣೆ ಮಾಡುವಾಗ ஒருவனும் இதை மேற்கொள்ள தெய்வம் அனுமதிக்க ಒಬ್ಬರು மாட்டார். ಜಯಿಸಲು ದೇವರ ಅನುಮತಿ கூடி ಕೊಡೋದಿಲ್ಲ. வந்திருக்கிறதான ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ உங்களையும் ನಿಮ್ಮನ್ನ ஒன்றும் மேற்கொள்ள ಯಾವುದು ಜಯಿಸಲು தெய்வம் அனுமதிக்க ದೇವರ மாட்டார். ಅನುಮತಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. போராட்டங்களும் ಹೋರಾಟಗಳು, ರೋಗವೋ, பிரச்சனையும் ಪ್ರಶ್ನೆಗಳು, நீங்கள் ನೀವುಗಳು எதிர்பாராமல் நடக்கிறவைகள் எல்லாம் ಎದುರುಗಳೆಲ್ಲ உங்களை சோர்வுபடுத்தலாம். ಸೋತು ஆனால் தெய்வம் கைவிட ಆದ್ರೆ மாட்டார். ದೇವರು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. தைரியமாய் இருங்க, ಧೈರ್ಯವಾಗಿರ್ರಿ, விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசத்தோடு ಇರ್ರಿ. சபையே, சபையே, இந்த உலகத்தின் ಈ ಲೋಕದ அதிபதியானவர் ಅಧಿಪತಿಯಾದವನು ஜெயிக்கவோ ಜಯಿಸಲು மேற்கொள்ளவோ தெய்வம் அனுமதிப்பதில்லை. ದೇವರು ಅನುಮತಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. ஆதலால் சபையை கர்த்தர் கனப்படுத்தி ಸಭೆಯನ್ನು இருக்கிறார். ದೇವರು அந்த ಘನಪಡಿಸಿದ್ದಾರೆ. கனத்துக்குரிய ಆ தெய்வம் ಘನಕ್ಕುಳ್ಳ ದೇವರು தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து ಬಿಡದೆ ದೇವರು ನಿಮ್ಮ உங்களை ಸಂಗಡ ಇದ್ದು நடத்துவார் என்று ನಿಮ್ಮನ್ನು சொல்லி உங்களை ನಡೆಸುವಂತೆ உற்சாகப்படுத்தி ಹೇಳಿ, ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿ, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು நாம் ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕಿ, இந்த கால ஓலை ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு ದೇವರ கொடுப்போம். ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ கர்த்தர் ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾರೆ. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.